போன் நாட் ரீச்சபிளாவே இருக்கு. அதான் நேர்ல வந்து பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏமாமா வெற்றி தான் அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு அவ்வளவு கோபமா சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவரு இவள ஏதாச்சும் பண்ணி சைடுல போய் தேடுவோம்டா, வாங்கடா. சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தாள் திருவோணம். ஓ ஓ சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தாள் திருவோணம். கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சில் மன்றம் கொண்டு சேரும் நேரம். சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தாள் திருவோணம். ஓ சூப்பர், செமையா பாடுற காட்டா. எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எல்லாம் ஒன்றும் பாராட்டலாம் வேணாம், எங்களுக்கு நல்லாவே பாட தெரியும். சரி நீ பாடு. நானா? பின்ன அப்படியே உங்க பெரிய கான கோயில் சித்ரா இசை மலை அப்படியே கொட்டிடுவீங்க. பாடு. நான் ஏன் பாடணும்? ஏய் நீ சொல்லி நான் பாடினல்ல, நான் சொல்றேன் நீ பாடு. நான் தான் ஏதோ சொல்றேன்னா நீயும் லூசு மாதிரி பாடின. இப்ப என்ன வேற பாட சொல்ற? நான் என்ன உன்ன மாதிரி லூசா? நீ பாடினதெல்லாம் ஒரு பாட்டு, இதுல வேற நான் பாடணுமா? காமெடி பண்ணிட்டு இருக்காரு புருஷு. எப்படி வெளில போறது? ஏண்டி இந்த கால் நல்லா இருந்தாலாச்சும் உன்னை மேல தூக்கி விடலாம், இதை வச்சுட்டு என்ன பண்ணுவ? இப்ப வலி கொஞ்சம் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும்னு சொல்லு. இங்க பாரு, நான் உட்காந்துக்கிறேன். என் தோல் மேல ஏறி அந்த வேரை பிடிச்சி அப்படியே மேல ஏறிடு. அப்புறம் போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஓகேவா? அட ஈஸியா இருக்கே. கேட்கறதுக்கெல்லாம் ஈஸியா தான் இருக்கும், பண்றதுதான் அவ்வளவு கஷ்டம், புரியுதா? கவனமா பண்ணணும், இல்லைன்னா இருக்கிற காலம் இப்படி போயிடும். ஒழுங்கா வா. ஓகே வந்துட்டேன். குனிற மேல ஏறிறேன்னா ஏறு. ஏறவா? ஏறுடி, நல்லா புடிடி. ஏறலாம். வேற புடிடி. புடிச்சிட்டு தான் இருக்கேன். மெதுவா மெதுவா. இரு இரு இரு. காலை ஒழுங்கா வை. வெச்சிட்டேன். மேல ஏறுடி, ஏறி தொலை. இரு இரு. இன்னும் கொஞ்சம் ஹைட்டா. திங்கிறல ஒரு மூட்டை. ஏறு. மெதுவா மெதுவா. ஏறுடி. இரு இரு இரு. ஏணில ஏறுற மாதிரி ஏறுறா பாரு. ஏறிட்டியா? ஏறிட்டேன். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏதாவது கையில எடுத்து போடு. இந்தா கை பிடிச்சுக்கோவா. கல்லாலே அடி வாங்க போற. 8 மாடி அறிவு இருக்கா உனக்கு? போய் வேற ஏதாவது எடுத்துட்டு வாடி. இங்க எதுவும் இல்லையே. ஜம்முன்னு இங்கே உட்காந்து பாரு, எழுந்துச்சு போய் பாரு. ஏய் இரு, கத்தாத. மேல ஏறிட்டு உயிரை வாங்க. சீக்கிரமா. ஏய் இங்க ஒண்ணு இருக்கு. இந்தா. நல்லா புடி, நல்லா புடி. இரு. அறிவு இருக்கா உனக்கு? ஏதாவது கொடி மாதிரி தான் தூக்கி போட வேண்டியதானே? லூசு 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 லூசு. இப்படியா கீழே விடுவ? ஏய் கொடிக்கு நான் எங்க போறது? போய் சுத்தி கித்தி பாரு.
நான் வேணா saree தரேன், பிடிச்சி மேல வந்துடுறியா? இரு, இந்தா இத போட்டுக்க. ஆ. ஏய் திரும்ப. ஆ. ஏய் சீக்கிரம் டி, போனவனுங்க வந்துட போறானுங்க. ஏய் இரு, ஏன் இப்படி அவசரப்படுற? ஏய் இரு, திரும்பாத. என்ன இரு, ஒரு பட்டன் கூட போட விட மாட்டேங்கிற. இந்தா வாங்கிக்கோ. நீ இப்படி லேட் பண்ணு, அவனுக்கு வந்து சாவடிக்கிறானுங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்தா. புடி. பா. நீ நல்லா புடி. இரு. வா வா. ஏமா எத்தனை கொடுத்ததாமா தூக்க விடுவேன்? தண்ணியை கொஞ்சம் பார்த்து செலவழிக்க மாட்டியா? ஏண்டா நந்தினியும் சித்ராவும் குடம் குடமா தண்ணி எடுத்து வந்து ஊத்துனப்ப இந்த அறிவு உங்களுக்கு எங்க போச்சு? இப்ப நீங்க தண்ணி எடுத்து வந்து ஊத்துனப்ப சிக்கனை தப்பி பேசுறியா? போடா போய் இன்னொரு குடம் எடுத்துட்டு வா போ. என்னது? போடா. என்னம்மா நீங்க இப்படி போட்டு வறுத்து எடுக்கிறீங்க? சப்பா வெயில் இப்போ வந்து கொளுத்துது. இந்த ஏப்ரல் மேல என்ன பாடுபடுத்த தெரியலையே. சப்பா அம்மா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து போயிட்டு வரமா?
ஐயோப்பா சபா ஏய் இந்த ஃபேனை போடுறா. பேனை உன் தலையிலே போட்டாலும் ஓடாதுண்ணே. ஏன்? நேத்தே வந்து ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிட்டாங்களே, மறந்துட்டியா? ஆமால்ல, மறந்துட்டேன்டா. நந்தினி அவங்களுக்கு மோர் கொண்டு போய் கொடு. ஒரு 4 குடம் கூட கொண்டு வந்து ஊத்துல, அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டானுங்க. அம்மா கையெல்லாம் செவந்துருச்சுண்ணே. இந்தாங்க, ஆளுக்கு ஒரு வாய் மோர் குடிங்க, குளுமையா இருக்கும். ஏன் அம்மா கொடுங்க, நீ கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். தேங்க்யூ. கொடுங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். என்னடா கரண்ட் வந்துருச்சா? என்னப்பா கனெக்ஷன் தர்றேன்னு சொல்லிட்டாங்களா? அநியாயம் பண்றாங்கடா. என்னப்பா சொல்றீங்க? ஏற்கனவே பில்லு கட்டின ரசீது எடுத்துன்னு போய் காட்டுறேன், கட்டவே இல்லைன்னு சாதிக்கிறானுங்க. இருந்த பணத்துல அவனுக்கு பாதி கட்டியாச்சு. தண்ணி வரையும் இதே கதை தான். இருக்கிறத வழிச்சு கட்டி உடனே தண்ணி வரணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுதுடா. வேற எதுவும் அத்தை, அபியானதா இது நம்ம வீட்டுக்கு நடந்திருக்குன்னு மாமா சந்தேகப்படுறாரு அத்தை. சித்ரா, என்ன பேச்சு பேசுற நீ? எதை வச்சுமா அப்படி சொல்ற? மாமா, உங்களுக்கு எதுவும் புரியலையா? அந்த அபி வெற்றிக்கு எதிரா படி ஏறி கோர்ட்ல சாட்சி சொன்னா. ஆனா வெற்றிக்கு அவளால தண்டனை கிடைக்கல. அதனால அசோக் அபி மேல இருக்கிற கோவத்துல நம்ம நகராட்சிக்கு போய் நம்ம வீட்டு கரண்ட்டையும் தண்ணியும் கட் பண்ணிட்டான். ஏமா, அபி என்ன அசோகனை எடுத்த சாட்சி சொன்னா? அவனுக்கு சாதகமா தானே சாட்சி சொன்னா? மாமா, யார் இதுக்கு சாட்சி சொல்லியிருந்தா என்ன? அந்த கேஸ் தோத்து போச்சுல, அந்த கோவம்லாம் அவருக்கு இருக்காதா? கோவம் இருக்கணும்னா யார் மேல இருக்கணும்? வேற யார் மேல? அபி மேலதான். அடியே சித்ரா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இரு. வாய் இருக்குன்னு கண்டதையும் சொல்லிக்கிட்டு அசோகனோட பையனை அடிச்சு படுக்க வச்சது நம்ம வெற்றி. அவன் மேல கோவம் வராம அசோகனுக்கு ஆதரவா சாட்சி சொன்ன அபி மேடம் மேல கோவம் வரும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு சித்ரா. இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம். கமலா, உன் புள்ள மேல உனக்கு இருக்கிற பாசம் உன் கண்ணை மறைக்கலாம். ஆனா உன் பையன் செஞ்ச தப்புக்கும் அதோட பின்விளைவுக்கும் அவன் தான் காரணம்னு முதல்ல நீ புரிஞ்சுக்க. எனக்கு இது கிளியரா தெரியுது. நிச்சயமா இது அந்த அசோகம் வேலை தான். ஆனா இதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த பொண்ணு அபி கிடையாது. நீ பெத்த பையன் வெற்றி. அவன் அந்த அசோகனோட மகனை குத்துயிரும் கொலையுருமா அடிச்சு போட்டிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் பிழைப்பானா இல்லையான்னு தெரியல. அபி சாட்சி சொல்லி கூட வெற்றி விடுதலை ஆயிட்டான். அப்ப இந்த அசோகம் என்ன செய்வான்? அவனோட கோவம் யார் மேல பாயும் சொல்லு? வேற யார் மேலப்பா? நம்ம வெற்றி மேல தான் கோவம் வரும். ஆனா இவன் என்ன செய்யறான் பாத்தியா? எவன் வேணா என்ன வேணா அனுபவிக்கட்டும் சொல்லிட்டு இவன் போய் சொகுசா எங்கேயோ தங்கிட்டான். அவன் செஞ்ச காரியத்தோட பின்விளைவுகளை இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க போறோம்னு தெரியல எனக்கு. ஏன்பா இப்படி இல்லாமப்பா செய்வாங்க? குரங்கு கையில பூமாலை கிடைச்சா என்னடா பண்ணும்? பிச்சு போடும். தீப்பந்தம் கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், பாக்குறது எல்லாம் எரிச்சிடும். இந்த அசோகங்கிற குரங்கு கையில கிடைச்சிருக்கிறது விஷம் தடவன கத்தி. அதை வச்சு பாக்குறவனெல்லாம் குத்தி கிழிச்சு அழிக்க பாக்குறான் அந்த அசோகன். ஆனா இதுக்கு காரணமான வெற்றி எங்கேயோ போய் சந்தோஷமா சொகுசா இருக்கான். அவனால நாம தான் இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். இல்லங்க, என் புள்ள அப்படி இல்ல. இந்த வீடு கஷ்டப்பட்டா ஒரு நொடி கூட தாங்க மாட்டாங்க. தாங்க மாட்டானா இப்ப வந்திருக்கணும்ல? இல்ல இந்த பிரச்சனையில இருந்து இந்த வீட்டை காப்பாத்த என்ன செய்யணும்னு யோசிக்கணும்ல? எங்க உன் புள்ள? இல்லங்க, இவ்வளவு நேரம் என் புள்ள வராம இருக்கான்னா அவனுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குங்க. அவ்வளவுலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கமலா. அவனால யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோ தான் நீ கவலைப்படணும். அவனுக்கு எதுவும் ஆயிடும் நீ கவலைப்படாத. அதுல லாஜிக்கே இல்ல. இல்லங்க, அவன் ஒரு தனி ஆளுங்க. அவனை சுத்தி வளைச்சு யாராவது ஏதாவது பண்ணிட்டா? சார், அடடே வாசுமணி, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கும் சார். சாரை பார்த்த ஞாபகமே இல்லையே. சார் யாரு? சார், நான் தான் சார் ஆனந்த் கிஷோர். 83 பேஜ்ல நான் உங்ககிட்ட படிச்சேனே. அப்படியா? அடையாளமே தெரியல, ஆளே மாறி போயிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சரி, என்ன 2 பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சார், அதை எப்படி சொல்றதுன்னு தான். என்ன சொல்லுப்பா, என்ன விஷயம்?
சார் நேற்று சர்வே ரிவைசல் கமிட்டி நடந்துச்சு. ம். எல்லா நிலத்தையும் ஆலோசனதுல நீங்க முனிசிபாலிட்டி இடத்துல 7 அடி ஆக்கிரமிச்சிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க சார். புரியல, என்ன சொல்றீங்க? நீங்க முனிசிபாலிட்டி இடத்துல 7 அடி ஆக்கிரமிச்சிருக்கீங்க சார். அங்கிருந்து இங்க வரைக்கும் ஆக்கிரமிப்பு தான் சார். இல்லப்பா, எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியரா இருக்கேன். நான் வேணா எடுத்துட்டு வந்து காட்டுமா? சார் எங்க கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் படி தான் சார் நாங்க பேச முடியும். எங்க கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் படி நீங்க ஆக்கிரமிச்சு தான் சார் கட்டிருக்கீங்க. சார் அதுக்காக இப்ப என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்றோம். கதவுல நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிடுவோம். நோட்டீஸ் தானே சார், அதை அப்படியே அந்த டோர்ல ஒட்டிட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்புங்க. அப்படி இல்ல சார், 2 நாள் டைம் கொடுப்போம். நீங்களா இதை இடிக்கலனா நாங்களா பொக்லைன் எடுத்துட்டு வந்து மொத்தமா இடிச்சிருவோம். என்ன இது? சார் ஐயோ, அது எப்படி? நான் இந்த வீடை கட்டி 20 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எதுவும் சொல்லாம இப்ப திடீர்னு வந்து இப்படி சொன்னா எப்படி? 20 வருஷமா யாரும் கண்டுபிடிக்கல சார், இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்க என்ன பண்றது சார்? என்னப்பா திடீர்னு இப்படி பண்றீங்க? இது அப்ரூவல் வாங்கின லேண்டு. வீட்டு பிளான் முத கொண்டு எல்லாத்தையும் நகராட்சி தானே அப்ரூவல் பண்ணிருக்கு. இத பாரு, இந்த வீட்டுக்கு அடுத்த வீடு, பக்கத்து வீடு எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி தானே கட்டியிருக்கோம். இப்ப எங்க வீட்டை மட்டும் இடிக்கிறோம்னு சொன்னா என்ன நியாயம் இது? இதெல்லாம் பெரிய மனுஷன் கூட மோதத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துருக்கணும். அண்ணா என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லுங்க. இல்ல எதை இப்போ சொன்னீங்களே, பெரிய மனுஷங்களோட மோதுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்னு அப்படிங்கிற மாதிரி ஏதோ முணங்குனீங்களே. நான் ஒன்றும் சொல்லப்பா. கிஷோர், முதல்ல இந்த நோட்டீஸ் கதவுல ஓட்டுங்க. இந்தாங்க சார், இதை படிச்சு பார்த்துக்கோங்க. கொடுங்கப்பா. என்னங்க காமிங்க. இது பாருங்க. ஐயோ போச்சா? வரோம் சார். வரேன் சார். இத்தனை வருஷமா நேர்மையோட கம்பீரமா தலை நிமிந்து வாழ்ந்தேன். பாக்குறவங்க கும்பிடுற மாதிரி பெருமையா இருந்தேன். நான் கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டேனா? நிலத்தை திருட திருடலாம். எவ்வளவு நல்ல பேர் பாத்தியா கமலா? யாரால வந்தது? எல்லாம் உன் பையனால. ஆனா நீ உன் பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு இதுவரைக்கும் வாதாடிட்டு இருக்க. இன்னும் இவனால என்னென்ன அனுபவிக்கணுமோ தெரியல. பாடையில தூக்கிட்டு போறப்போ நான் உத்தமன் பைத்தியக்காரன் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதோ பாரு, உத்தம மாதிரி நடிச்ச திருடன் போறான்னு சொல்லுவாங்க. திருடங்கிற பேரை உன் பையன் எனக்கு வாங்கி கொடுத்துட்டான். நான் யாருக்கு நன்றி சொல்ல போறேன்? சாயந்தரமா வந்தோம். அப்ப வெயில் நம்ம சைடில் வந்துச்சு. அப்போ வடக்க பார்த்து வந்தோம். பைக்கை ரோட்டில் நிப்பாட்டிட்டு வந்தேன். நேரா இந்த பக்கம் வந்தப்போ கிழக்க பார்த்து வந்திருக்கோம். காலையில இருந்து எந்தெந்த பக்கம் அலைஞ்சிருக்கோம். வடக்க போனோம், அப்புறம் திரும்ப மேற்க போனோம், அப்புறம் திரும்ப வடக்க. அப்போ பைக்கை விட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்திருக்கோமோ? அப்படின்னா தெற்கு போய் மேற்கு பக்கம் போகணும். கரெக்ட். ரோட்டுக்கு போனால் பைக் இருக்கும், போயிடலாம். ஏய் வா.